எஃப்எஸ்பி கொடுத்த டிப் ஆஃப்ல தான் 3 மாசமா அவங்களை கண்காணிப்பில் வைத்த பிற்பாடு இவர்களை கைது செய்தோம். தி டிமாண்ட் ஃபார் கிறிஸ்டியன் ஹோம்லேண்ட் ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருக்கு வடக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் சொல்லும் போல எனக்கு நிறைய டவுட் வருது. இங்கேருந்து நம்ம ஆளுநர் ரவி அவர்களை அங்கே மாற்றினாங்க, நீங்கள் சொன்ன 2024 அவங்க ஹசீனா சொன்னது, இப்போ இங்கே மணிப்பூரில் நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு நாகா அக்கார்டை சைன் பண்ண வச்சதும் அவர் இப்போ இங்கேருந்து மாற்றின ஆளுநர் அவர் நாகாலாண்டோட கவர்னராக இருக்கும்போது, அதாவது பே ஆஃப் பெங்காலுக்கு நெருக்கமான ஒரு பகுதியை வந்து ஒரு தனி நாடா கிறிஸ்துவ நாடா ஏற்படுத்தணும் என்பது அமெரிக்காவின் குறிக்கோளாக இருக்கு. இந்தியாவில் டெவலப்மெண்ட் வராமல் பார்த்துக்கிறது அமெரிக்காவோட தேவை. அது மதத்தின் சாயமோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு சாயமோ அதுக்கு பூசப்படும். ஸோ இதற்கு அமெரிக்காவோட பின்புலம் இருக்கிறது, இல்லாமலாம் இல்லை. சாலிடாக அமெரிக்கா பேக்கிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் நல்லா புத்து பாருங்கள். ஸோ அமெரிக்கா வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து மூலமாக இந்தியாவை வந்து துண்டாடணுன்ற ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து அன்டாப்டு ரிசோர்ஸஸ், கனிம வளங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம இந்தியா எடுக்க விடாமல் செய்வதற்கு அமெரிக்கா நிறைய சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு வண்ணம் உள்ளது. மணிப்பூருக்கு கொந்தளிக்கும் பலர் காஷ்மீரில் ஹிந்து பண்டிட்டுகள் துரத்தி அடித்த போதோ, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அமெரிக்கர்கள் ஏற்படுத்தக்கூடிய நார்த் ஈஸ்டில் நடத்தக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பேல்காம் அட்டாக்ல ஒரு சமுதாயத்தின் பேர் யார், நீங்கள் அந்த சமுதாயம் தானா, அந்த மதம் தானா என்று கேட்டு கொன்ன போது அப்பொழுது ஏன் வாயை மூடி மௌனம் காத்தாங்க? எங்கேயோ இருக்கக்கூடிய வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டிலும் சரி, சோற்றுக்கே வழி இல்லாத நாடும் சரி, எல்லாருமே இந்தியாவை தான் அப்படியே மொய்க்கிற. இந்தியாவில் வந்து அமைதி இருக்கக்கூடாது என்பது அவர்களுடன் இல்லை. இந்த அமைதி அவங்களுக்கு என்ன கேடு தரும்? இந்திய வளர்ச்சி அவங்களுக்கு கேடு தானே தரும். இங்க நீ ஈரான்ல இருக்கிற தலைவர்களை மாத்திரம் நீ வந்து கொல்லணும்னு நினைக்கிறியா? அப்போ இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க மாத்திரம் கொண்டா மாத்திரம் தப்புன்னு சொல்றியா? அப்போ உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இதுதான் அமெரிக்காவோட ஜனநாயகம் காக்கிற லட்சணமா? இங்கே அமெரிக்காவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரவங்க எல்லாரும் வந்து இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு, அதை நீ பேன் பண்ணோன்னா அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பீட் ஹெக்ஸத் போன்றவர்கள் பென்டகனுக்குள்ளேயே வந்து மத போதகத்தை, மத பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். ஸோ உங்களோட யோசனை என்ன, உங்களோட செயல்பாடு என்ன, சிந்தனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆர்எஸ்எஸ் ஏன் பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு. மத மாற்றத்தை எதிர்க்கிற எந்த அமைப்பையாக இருந்தாலும் நீங்கள் பேன் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. பட் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். சார், உலகமே போருக்கு மத்தியில் இருக்கும்போது அமெரிக்கா அவங்களோட உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தால் ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானோட அணு ஆயுதம் நமக்கு ஓகே, இந்தியாவுக்கு ஆபத்து, அமெரிக்காவுக்கு ஆபத்துன்னு அவங்க சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. துளசி கபாட், டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அவங்க தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செனட் ஹியரிங்கில், அவங்களோட செனட் பாராளுமன்ற கூட்டுக்குழு ஹியரிங்கில் தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அதோட மைய கருத்து என்னடான்னா, பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா வரை செலுத்தி தாக்கக்கூடிய ஐசிபிஎம், இன்டர்கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து வரக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் திறனை வளர்த்து கொண்டுள்ளது. இது அமெரிக்காவின் நிலப்பரப்புக்கே ஒரு சவால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஈரான் போரில் ஒரு பகுதியாக ஈரான் வந்து அணு ஆயுதங்களை பண்ணுவதற்கு சாத்தியக்கூறு மிக குறைவாகத்தான் இருந்தது, அதை அந்த அளவுக்கு அவர்கள் எட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த போர் எதற்காக? ட்ரம்ப்பால் நியமிக்கப்பட்ட ஒரு தேசிய பாதுகாப்பு தலைவரே, டைரக்டர் நேஷனல் இன்டெலிஜென்ஸே என்ன சொல்கிறாரு, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுறது மட்டுமல்லாமல் அதை செலுத்துவதற்கு ஏவுகணைகள், அதுவும் அமெரிக்காவை நோக்கி செலுத்தும் ஏவுகணைகளை வரை உற்பத்தி செய்யும் திறன் பாகிஸ்தானுக்கு உள்ளது என்று சொல்லும்போது அமெரிக்கா அட்டாக் பண்ண வேண்டிய நாடு எது? திஸ் இஸ் கால்ட் மிஸ்பிளேஸ்ட் ப்ரியாரிட்டிஸ். அமெரிக்கா எது தங்கள் நண்பன், எது தங்கள் விரோதி என்று அவர்களால் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வது அமெரிக்காவின் இயல்பான ஒரு நடைமுறை. இதுக்கு
ட்ரம்ப் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ட்ரம்ப் விதிவிலக்காகவே இருக்க முடியாது. தாந்தோணித்தனமாகவும் தன்னிச்சையாகவும் நடந்து கொள்வது ட்ரம்பின் பழக்கம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதை பார்த்து தான் சொல்லணும், மன்னிச்சுக்கோங்க. அதாவது அவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு புது இதை போட்டிருக்காரு, கமிஷனை. இது யாரெல்லாம் ஃப்ராடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்காரு. அதாவது தப்பான கணக்கு சொல்லி இன்சூரன்ஸை வந்து ஏமாற்றி இது மாதிரி பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பெனால்ட்டி போடணும்னு சொல்லிட்டு அதை தீர்மானிக்கிறது. ஸோ பெனால்ட்டி வந்து என்னன்னு போட்டிருக்காங்கன்னா $527 மில்லியன் போட்டிருக்காங்க. கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ராட் ஃப்ரம் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் எக்ஸிக்யூட்டிவ். ட்ரம்ப்போட சொந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களே இந்த ஃப்ராடில் ஈடுபட்டிருக்காங்க. எரிக் அண்ட் டொனால்டு ஜூனியர் ட்ரம்ப், அவங்க 2 பேரும் வந்து இதில் கோர்ட் வரைக்கும் அணுகியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டர் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் அமைச்சு யாரெல்லாம் வந்து இந்த தவறுகளை செய்கிறார்களோ அதை கண்காணிக்கிறதுக்கு துணை ஜனாதிபதியும் JD வான்ஸ் கீழே இது செயல்படும் சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு ஆண்டில் மாத்திரம் ட்ரம்ப் வரி வந்து கட்டாமல் விட்டவர்கள், நாட்டை வரி ஏமாற்றியவர்களை ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறேன். ஜேசன் கெலனிஸ் 200 மில்லியன் ஃப்ராடு பண்ணவன், அவனை மன்னிச்சிட்டாங்க. ஜோசப் ஸ்குவாட்ஸ் 38 மில்லியன் டேக்ஸ் ஃப்ராட் மன்னிச்சாச்சு. லாரன்ஸ் டுரான் 205 மில்லியன் மெடிக்கேர் ஃப்ராட், மெடிக்கேர் ஸ்கீம் ஃப்ராட் மன்னிச்சாச்சு. கார்லஸ் வாட்சன் $60 மில்லியன் இன்வெஸ்டர் ஃப்ராட் மன்னிச்சாச்சு. ட்ராவர் மில்டன் $10 மில்லியன் ஃப்ராட் மன்னிச்சாச்சு. இது மாதிரி 14 பேர் இருக்காங்க. ஃப்ராடு பண்ணவங்க எல்லாம் மன்னிச்சிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அவர் நாளைக்கு அவன் மகன் மாட்டினா கூட அவரை கூட மன்னிக்கணும்ல. இது அமெரிக்காவில் இது பெரிய சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட உளவுத்துறை என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு உலகம் ஃபுல்லாக. அதுவும் யாரெல்லாம் நட்பு நாடுகளோ அந்த நாடுகள்லேயே வந்து அந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிரான செயல்களில் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டுள்ளது. இதுக்கு இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக கூட மேத்யூ வேன் டைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க உளவாளியை இந்திய அரசு கைது செய்துள்ளது. அந்த உளவாளி வந்து 6 யுக்ரைனியர்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளான். மொத்தம் 7 பேர். அவன் கல்கட்டா வழியாக இந்தியா விட்டு தப்பிக்க முயன்றான். மற்ற 3 யுக்ரைனியர்கள் லக்னோ வழியாகவும் மற்ற 3 யுக்ரைனியர்கள் டெல்லி வழியாகவும் தப்பிக்க முயன்றார்கள். ஸோ மொத்தம் 7 பேரும் இந்திய புலனாய்வு அமைப்பான நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவங்க என்ன செய்தார்கள் என்றால், இந்தியா வழியாக ட்ரோன்களை மியான்மார் வரை கடத்தி சென்று அங்கே இருக்கும் பிரிவினவாத சக்திகள், ஏன்னா மியான்மார்ல வந்து உள்நாட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அங்க கச்சின் ஏரியால வந்து அந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரோன்களை எப்படி பயிற்சி கொடுக்கணும், ட்ரோன்களை உபயோகித்து எப்படி தாக்கணும்னு சொல்ற பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த மேத்யூ வேன் டைக்கை வந்து அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா. ஏற்கனவே 2023 இந்த பகுதி ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக கருதப்பட்டது. அந்த டைமில் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸோட ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இல்லை இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கும் லால்டூமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரும் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவர்களுக்கு ஒரு தனி நாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதாவது பர்மாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகட்டும், இல்லை பங்களாதேஷில் சிட்டகாங் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகட்டும், இல்லை மிசோரம், நாகாலாந்து இதெல்லாம் சேர்த்த, ஸோ இந்த மொத்த பகுதியும் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ தனி நாடாக அறிவிக்கணும், ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்தால் நம்மளோட வடகிழக்கோட மொத்த பாதுகாப்பே வந்து கேள்விக்குறி. ப்ளஸ் நம்மளோட புது வர்த்தக ரூட் பிம்ஸ்டெக், பங்களாதேஷ், இந்தியா, மியான்மார், தாய்லாந்து எக்கனாமிக் காரிடார், அதுவும் வந்து பிரச்சனைக்கு ஆளாக்கப்படும். இதனால இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட முடியும். ப்ளஸ் போதைப்பொருள் நடமாற்றத்துக்கும் ஆயுத நடமாற்றத்துக்கும்
ஏதுவான ஒரு சூழலை அந்த பகுதியில் ஏற்படுத்த முடியும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த பக்கம், சவுத் ஏஷியா இந்த பக்கம். ஸோ ஒரு புது நாடு ஏற்படுச்சுன்னா இதை வெளிப்படையாக பேசுறது யாருன்னா ஷேக் ஹசீனா. 2024 அவங்க பேசினாங்க. ஒரு தனி ஒரு 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 நாட்டோட, உலகின் மிகப்பெரிய நாட்டோட உளவு பிரிவு வந்து இது மாதிரி ஒரு நாச வேலையில் ஈடுபட்டிருக்கு. அந்த நாட்டு பேரை குறிப்பிடல, தலைவர்கள் பேரை குறிப்பிடல. அவங்க வந்து இங்க ஒரு கிறிஸ்துவ நாடை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துள்ளார்கள். அதனால் இந்த அரசை வந்து கவிழ்ப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மணிப்பூர் வயலன்ஸ் நடந்தது. மணிப்பூரில் நடந்த வயலன்ஸ் குக்கிகளுக்கும் மேட்டிக்களுக்குமான வயலன்ஸில் வந்து இவாஞ்சலிக்கல் மிஷன் வந்து நிறைய இதை பற்றி சர்ச் நிறைய இதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்திய அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் எல்லாத்தையும் முன்வைத்தாங்க. இப்போ ஏன் அந்த வயலன்ஸை கட்டுப்படுத்தின பிற்பாடு கூட சில மிஷினரிகள், அங்கே இருக்கக்கூடிய சில மிஷினரிகள், அமெரிக்காவுக்கு எல்லாரும் இல்லை, சில மிஷினரிகள் இந்திய அரசுக்கு எதிராக சில விஷயங்களை முன்வைத்து மீட்டிங் போடுறதும் சர்ச்சைக்குரிய பேச்சுகள் பேசுவதும் இதற்கு ஆதரவு அளித்து வந்தார்கள். அதற்கு தோதாக இப்போது யுக்ரைன் வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் கடந்த 4 ஆண்டுகளில் பெரிய முன்னேற்றம் அடைந்துள்ளது. அவங்களோட ட்ரோன் டெக்னாலஜிகளை வந்து அமெரிக்காவுக்கே கொடுக்க முன் வந்தார்கள். இப்போது அதே ட்ரோன் டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைடு மியான்மாருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீசோ போராட்டக்குழு, கச்சின் போராட்டக்குழு, நாகா போராட்ட குழுக்கள், இவங்களுக்கு வந்து ட்ரோன்கள் எப்படி செய்வது, எப்படி ட்ரோன் மூலம் தாக்குவது, இதற்கான பயிற்சி கொடுப்பதற்கு சென்றுள்ளார்கள். இந்த மேத்யூ ஆரன் வான் டைக்கோட வரலாற்றை எடுத்து பார்த்தா லிபியாவில் வந்து இவன் போராட்ட குழுக்களோடு சேர்ந்து அமெரிக்க தேவைக்காக போராடி உள்ளான், கடாஃபி அரசை கவிழ்ப்பதற்கு. அங்கே கைது செய்யப்பட்டான், பட் தப்பித்து விட்டான். அதுக்கப்புறம் சிரியாவில் பஷருக்கு எதிராக போராடி உள்ளான். அதுக்கப்புறம் ஈராக்கில் எல்லா இடத்துலையும் மட்டும் கடைசியில் இங்கே வந்து சிக்கிக்கிட்டான். இது நடந்த உடனே நேற்று பல்வேறு காரணங்களுக்காக அமெரிக்க தூதரை நமது பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்திருக்கலாம், தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். செர்கி கார் வந்து அஜித் தோவலை சந்தித்து பேசியுள்ளார். அமெரிக்க நாட்டு தூதர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து பேசியுள்ளார். அதில் மேத்யூ வான் டைக் கூட ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கலாம், ஏன் அமெரிக்கா ஈரான் போர் கூட ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கலாம், பட் இதுவும் ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கலாம். பேச்சு நடந்துள்ளது, பேசி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க. யுக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இது மொத்தமே வந்து இந்தியாவின் பழிவாங்கும் செயல், இது அரசியல் தாழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்பட்டுள்ளது. அரசியல் தாழ்ப்புணர்ச்சி காரணம்னா பிஜேபி என்ன யுக்ரைன்ல தேர்தலில் நிற்க போதா, இல்லை இவர் தான் வந்து இந்திய தேர்தலில் நிற்க போறாரா? பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு இருக்காரு. என்ன பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு? இதற்கான உளவை நமக்கு கொடுத்தது யார் என்றால் ரஷ்யா. எஃப்எஸ்பி கொடுத்த டிப் ஆஃப்ல தான் 3 மாசமா அவங்களை கண்காணிப்பில் வைத்த பிற்பாடு இவர்களை கைது செய்தோம். இந்த டிமாண்ட் ஃபார் கிறிஸ்டியன் ஹோம்லேண்ட் ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருக்கு வடக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நீங்க சொல்லும் போல எனக்கு நிறைய டவுட் வருது. இங்கேருந்து நம்ம ஆளுநர் ரவி அவர்களை அங்கே மாற்றினாங்க, நீங்கள் சொன்ன 2024 அவங்க ஹசீனா சொன்னது, இப்போ இங்கே மணிப்பூரில் நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு நாகா அக்கார்டை சைன் பண்ண வச்சதும் அவர் இப்போ இங்கேருந்து மாற்றின ஆளுநர் அவர் நாகாலாண்டோட கவர்னராக இருக்கும்போது தானே. அப்போ இந்த ஒரு முடிவு எப்போ எடுத்துட்டாங்கல்ல அவங்க? இது இப்போ பண்ண பிளான் இல்லை, ப்ரீ பிளான் முன்னாடியே பண்ண பிளானா தானே? இல்லை, இது ஆக்டிவேட் பண்ணது வந்து ஹைப்பர் மோடில் போனது வந்து 2022க்கு அப்புறம். அதாவது பே ஆஃப் பெங்காலுக்கு நெருக்கமான ஒரு பகுதியை வந்து ஒரு தனி நாடாக கிறிஸ்துவ நாடாக ஏற்படுத்தணும் என்பது அமெரிக்காவின் குறிக்கோளாக இருக்கிறது. அவங்க வந்து பூகோள ரீதியில் பல்வேறு பகுதிகளை பிரிப்பது, புதிதாக நாடுகளை ஏற்படுத்துவது அவர்கள் இப்போ இல்லை, 1992 இருந்தே அவங்க பிளானிங்ல இருந்திருக்காங்க. உடச்சு விடுறது. இதுக்கு இன்னொரு காரணம், நாகாலாண்டில் மிகப்பெரிய அளவில் வந்து யுரேனியம் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதை மைண்ட் பண்ணவே விடுறதில்லை, மைனிங்கே பண்ண முடியல நம்மளால. அங்கே நார்த் ஈஸ்டோட டெவலப்மெண்ட்னு ஒன்று நடந்ததுன்னா அப்போ இதெல்லாம் நடக்கும். அது பண்ணக்கூடாதுன்னா அங்கே எப்பயுமே ஒரு அமளியும் ஒரு பிரச்சனையும் ஒரு பிரிவினையும் அங்கே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களோட குறிக்கோள். உதாரணத்துக்கு கூடங்குளம்ல என்ன பண்ணாங்க? அமெரிக்கா நான் சொல்ல, அன்னைக்கு இருந்த அரசே வந்து கோர்ட்டுக்கு சொன்னது தானே. வெளிநாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டை தொடர்புடைய ஒரு உலக அமைப்புடன் தொடர்புடைய சில என்ஜிஓக்கள்
மதசாயம் கொண்ட என்ஜிஓக்கள் தானே இதில் ஈடுபட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரிப்போர்ட் சொல்லிச்சு இடத்திக்கரையில். நான் சொன்னேன், இந்தியாவில் டெவலப்மெண்ட் வராமல் பார்த்துக்கிறது அமெரிக்காவோட தேவை. அது அது மதத்தின் சாயமோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு சாயமோ அதுக்கு பூசப்படும். நார்த் ஈஸ்டில் மதத்தின் சாயம் ஈஸியாக பூசப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அங்கே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மத மாற்றங்கள் பெரிய அளவுக்கு சுதந்திரத்துக்கு பிற்பாடு நடந்து இருக்கிறது. மத மாற்றத்தின் காரணமாக தானே அந்த ஏறினது. அதோட அந்த மதம் கிறிஸ்துவ மதம்ன்றது அதிக அளவுக்கு காணதுக்கான காரணம் இந்த மத மாற்றம் தான் முக்கியமான காரணமாக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் நாகா தீவிரவாதிகளோட, நாகா ரெபல்ஸோட அவங்களோட தலைமையகத்துக்கு பேரே ஹெப்ரானில். ஹெப்ரான் எங்கே இருக்கு, இவங்க எங்கே இருக்காங்க? டு பிரிங் த ரூல் ஆஃப் கிரைஸ்ட்னு தானே அவங்க சொல்கிறாங்க நாகாக்கள், அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள். ஸோ இதற்கு அமெரிக்காவோட பின்புலம் இருக்கிறது, இல்லாமலாம் இல்லை. சாலிடாக அமெரிக்கா பேக்கிங் இருக்குது. ஓப்பன் சொசைட்டி, ஜார்ஜ் சரோஸ் ஃபவுண்டேஷனோட பேக்கிங் இருக்குது, சிஏயோட பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த மேத்யூ வேன் டைக் மாதிரி போன்ற ஆட்கள் எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு அவ்வளோ இதுக்கு பிரதமர் வந்து டென்ஜின் போயிருந்தப்போ ஷாங்காய் எஸ்சிஓ மீட்டிங்க்கு அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கசிந்தது. அதே டைமில் தான் அமெரிக்க உளவாளிகள் பங்களாதேஷில் கொல்லப்பட்டார்கள், தலைநகரில் டாக்காவில். டெரஸ் ஜாக்சன் கொல்லப்பட்டான், ஞாபகம் இருக்கா? கோகோ ஐலாண்ட் இன்னைக்கு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது, பங்களாதேஷ் கோகோ ஐலாண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு, நீங்கள் நல்லா உத்து பாருங்க. ஸோ அமெரிக்கா வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து மூலமாக இந்தியாவை வந்து துண்டாடணுன்ற ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அங்கே அமளியை உண்டாக்கணுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி இந்தியா அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அங்கே வந்து அன்டாப்டு ரிசோர்ஸஸ், கனிம வளங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம இந்தியா எடுக்க விடாமல் செய்வதற்கு அமெரிக்கா நிறைய சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு வண்ணம் உள்ளது. தொடர் கலவரங்களும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இதை பண்ணிகிட்டே இருந்தாலும் எங்கே மணிப்பூர், மிசோரம், இது ஏதோ ஒன்றத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா மணிப்பூரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஏதோ ரெண்டு இனப்பிரிவு, சாதி, மதம் அப்படி தான் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுது இல்லைல்ல? எப்படி தெரியும்? சில அரசுகள் இங்கே வந்து அவர்களே ஒரு மதத்தோடு நெருக்கமாக இணக்கமான ஒரு சூழலோடு அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் அதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு வரும்போது அவர்களின் அடிப்படை உரிமைகளை கூட சில நேரங்களில் கொடுப்பதில்லை. கோர்ட்டை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கோர்ட்டு சொன்னாலும் அதை கேட்பதில்லை. அதனால் உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். மணிப்பூருக்கு கொந்தளிக்கும் பலர் காஷ்மீரில் ஹிந்து பண்டிட்டுகள் துரத்தி அடித்த போதோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, அமெரிக்கர்கள் ஏற்படுத்தக்கூடிய நார்த் ஈஸ்டில் நடத்தக்கூடிய பிரச்சனை, வெளிநாட்டில் இருந்து இங்கே ஏற்படுத்தக்கூடிய பயங்கரவாதத்தை பற்றியோ ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பேல்காம் அட்டாக்ல ஒரு சமுதாயத்தின் பேர் யார், நீங்கள் அந்த சமுதாயம் தானா, அந்த மதம் தானா என்று கேட்டு கொன்ன போது அப்பொழுது ஏன் வாயை மூடி மௌனம் காத்தார்கள்? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, மதசார்பற்ற தன்மையை தான் இந்தியர்கள் புறக்கணிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சார், இந்த பாகிஸ்தான் உளவாளிகளுமே ஒரு பக்கம், சொஹேல் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், இமாம் மெஹராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும், காசியாபாதை வந்து மையமாக கொண்டு 6 பேர் கொண்ட மற்றவர்களும் சேர்ந்து, இன்க்ளூடிங் ஒரு பெண்மணி உட்பட, அவங்க வந்து இந்திய இராணுவம், விமானப்படை, கப்பல் படை, பிஎஸ்எஃப் அவர்களோட மூமெண்ட்ஸ், அவங்க டெய்லி அவங்க ரொட்டீன் அன்றாடம் அவங்க வந்து எத்தனை வண்டிகள் உள்ளே செல்கிறது அந்த கண்டோன்மெண்ட்குள்ளே, எத்தனை வண்டிகள் வெளியே வருது, அவங்க யார் போகிறாங்க யார் வராங்க, இதை டெய்லி மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, வீடியோஸ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அது ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடந்திருக்கிறான்னா, ஒன்று ஹனி ட்ராப், ஆபாச படங்களை ஃபேஸ்புக்கில் அனுப்பி அதுக்கு ஒருத்தவனா லைக் போட்டான்னா அவனை அப்படி ட்ராப் பண்ணி அவனை இவங்களோட உளவாளியாக மாற்றிக்கிறது, இல்லை பணத்துக்காக உளவாளிகளாக மாற்றிக்கிறது.
இது மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதுமாக. அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகிருக்கு. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா வரை, யூபி எல்லா இடத்துலையும் இந்த நெட்வொர்க் அகண்டு விரிந்து வேலை பார்த்துள்ளது. இதில் உளவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் பிளம்பர், கொத்தனார் வேலை பார்க்குறவன், பழம் விற்கிறவன், அன்றாடம் டெய்லி வந்து வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள் செய்து போகிறவன், எலக்ட்ரீஷியன், இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணவர்களாக பார்த்து சோலார் பவர்டு கேமராஸ் யூஸ் பண்ணி 4G சிம்ஸை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுக்க பார்த்துருக்காங்க, பிஎஸ்எஃபோட மூமெண்ட்ஸை ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நேவல், ஏர்ஃபோர்ஸ் அதோட மூமெண்ட்ஸை வந்து கண்காணிச்சாங்கடான்னா, எத்தனை பிளேன்கள் இன்னைக்கு இருக்குது, எத்தனை கப்பல்கள் இங்கே இருக்குது, அது எங்கே போகுது அப்படின்னு கண்காணிச்சாங்கடான்னா, அதை வச்சு இந்திய படை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியும். அதே போல் இந்திய இராணுவம் வந்து மூமெண்ட்டை கண்காணிச்சாங்கடான்னா, இது எங்கே போகுது, எந்த யூனிட் எங்கே வருது அப்படின்னு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்கடான்னா, ஸோ என்ன மாதிரியான ஆக்ஷனில் இந்தியா ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு கண்காணிக்க முடியும். இவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் ISIக்கு உளவு பார்ப்பதற்கான ஒரு நாச வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதை உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான IB மத்திய உளவுத்துறையும் NIAவும் சேர்ந்து முறியடித்துள்ளது. ப்ளஸ் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த போலீஸ் ஸ்பெஷல் பிரிவுகள். ஒட்டுமொத்தம் இந்தியாவை எங்கேயோ இருக்கக்கூடிய வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டிலும் சரி, சோற்றுக்கே வழி இல்லாத நாடும் சரி, எல்லாருமே இந்தியாவை தான் அப்படியே முயற்சி. இந்தியாவில் வந்து அமைதி இருக்கக்கூடாது என்பது அவர்களுடன். இந்த அமைதி அவங்களுக்கு என்ன கேடு தரும்? இந்தியா வளர்ச்சி அவங்களுக்கு கேடு தானே தரும். இந்தியாவின் அமைதி என்பது பாகிஸ்தானுக்கு அவனுக்கு வளர முடியாது, அதனால் பக்கத்து வீட்டுக்காரன் வளரக்கூடாது. அவனை காலங்காலமாக தெரியும் நமக்கு, அவன் அந்த எண்ணம் தான். மற்ற நாடுகளுக்கும் இந்த அமெரிக்கா வர காரணம், இங்கிருந்து யுக்ரைன்லேருந்து வர காரணம், யுக்ரைன் வந்து இந்தியா ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய இணக்கம் யுக்ரைன் கண்ணை உறுத்துகிறது. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். ரெண்டாவது, இது இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. இது என்ன மாதிரி, ஏன்னா இது கண்டம் விட்டு கண்டம் போய் உளவு அமைப்புகள் இடையே கோஆப்ரேஷன், அமெரிக்க உளவு அமைப்பு, யுக்ரைன் உளவு அமைப்பும் ஒரு பக்கம் இருக்க, இந்திய உளவு அமைப்பும் ரஷ்ய உளவு அமைப்பும் ஒரு பக்கம் இருக்க, உளவு அமைப்புகள் இடையேயான ஒரு மறைமுக போராக இது எடுத்துக்கலாம். இதுவும் கூட இப்போ இந்த ISI மாடியூலை பிடிச்சிருக்கோம் பாருங்க, அது கூட இந்திய உளவு அமைப்புக்கும் பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கும் இருக்கக்கூடிய மறைமுக போர் தான் இது. இது நடுவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஃபார் இன்டர் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அதாவது மதங்களுக்கான சுதந்திரம் இருக்கிறதா மற்ற மதங்களுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. அதுக்குன்ட்டு ஒரு பெரிய அங்கீகாரமோ இல்லை, இதுவோ இல்லை, அதிகாரமோ இல்லை. அவங்க பரிந்துரை தான் பண்ண முடியும். ஆமாம். என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா, RSSையும் RNAWயும் பேன் பண்ணணும். RSSஐ பேன் பண்ணால், RSS என்பது வந்து ஒரு NGO அமைப்பு, கட்சி கூட இல்லை, ஒரு அமைப்பு. அதே இவங்க வந்து யாரு, நம்ம RNAW என்பது ஒரு உளவு அமைப்பு. அந்த உளவு அமைப்புக்கு அமெரிக்காவுக்குமே கூட கருத்து இது பரிமாற்றம் இருக்கு, உளவு பரிமாற்றம் என்பது இருக்கிறது. ஏன் 2001 தாலிபான் ஆட்சி வந்து யார் எங்கே இருக்காங்க, எப்படி போனோம், எந்த ரூட் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு நார்தர்ன் அலையன்ஸ், அன்றைக்கி இருந்த நார்தர்ன் அலையன்ஸும் RNAWவும் இந்தியாவோட ஸ்பெஷல் யூனிட்ஸ் தானே அமெரிக்காவுக்கு வந்து வழிகாட்டுச்சு. அதை வச்சு தானே வந்து காபூல் வரைக்கும் வந்து நம்ம அமெரிக்கன்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. காபூல RNAW கொடுத்த அறிக்கையை பேஸ் பண்ணி தானே பாகிஸ்தான் ISIலேயே வந்து பலர் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. இப்போ என்ன காரணம்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகளை, அவர்களின் செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்துவதற்கு சில விஷயங்களை RNAW செய்ததை, அதை காரணம் காட்டி RNAWவை பேன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நீங்க புகலிடம் கொடுக்காம இருங்க, தஞ்சம் கொடுக்காம இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா RNAW எதுவும் பண்ணாம இருக்கும். கொடுத்துட்றத இங்கே அப்புறம் அவங்க தேடி ஏதாச்சும் பண்ணோம்னா உடனே இங்கே திருப்பி விட்டுறது. இங்க நீ ஈரான்ல இருக்கிற தலைவர்களை மாத்திரம் நீ வந்து கொல்லணும்னு நினைக்கிறியா? அப்போ இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவனை மாத்திரம் கொண்டா மாத்திரம் தப்புன்னு சொல்றியா? அப்போ உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? இதுதான் அமெரிக்காவோட ஜனநாயகம் காக்கிற லட்சணமா?
இங்கே அமெரிக்காவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரவங்க எல்லாரும் வந்து இதுலேருந்து புரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு. அதை நீ பேன் பண்ணோன்னா அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பீட் ஹெக்ஸத் போன்றவர்கள் பென்டகனுக்குள்ளேயே வந்து மத போதகத்தை மத பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். ட்ரம்ப்போட அதிபர் மாளிகையிலேயே சுற்றி நிற்க வச்சு அவருக்கு ஆசீர்வாத கூட்டம் நடக்குது. ஸோ உங்களோட யோசனை என்ன, உங்களோட செயல்பாடு என்ன, சிந்தனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆர்எஸ்எஸ் ஏன் பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு. மத மாற்றத்தை எதிர்க்கிற எந்த அமைப்பையாக இருந்தாலும் நீங்கள் பேன் பண்ணணும் தான் நினைப்பீங்க. பட் ஒரு நாட்டின் உளவு பிரிவை ஏன் பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா சிஏ பேன் பண்ணிடலாமா? உலகத்திலே பல்வேறு ஆட்சி மாற்றங்களுக்கு காரணமாய் பல்வேறு நாடுகளோட ஜனநாயகத்தை படுகொலை செய்த அமைப்பு சிஏஏ. ஐசிஸை உருவாக்கிய அமைப்பு சிஏஏ. சரியா? அல்ஷராரா என்ற தீவிரவாதியை இன்று சிரியாவுக்கு ஜனாதிபதி என்ற பெயரில் உட்கார வைத்துள்ள அமைப்பு சிஐஏ. உலகம் அறிந்த பயங்கரவாதிகளை பேணி காக்கும் ஆசிம் முனீருக்கு பக்கபலமாக நிற்கும் அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனம் சிஐஏ. அப்போ சிஐஏ பேன் பண்ணிடலாமா? இது போன்ற அறிக்கைகள் விடுவதால் அமெரிக்காவுக்கு தான் கேடே தவிர்த்து நன்மை ஒன்றும் நடக்க போறது இல்லை. அவங்க சொன்ன ஒரு நாள் கழிச்சு அமெரிக்காவோட உளவாளியை நம்ம தூக்கணும். இங்க ஆமா, கரெக்டா முந்தின நாள் ரிப்போர்ட் கொடுக்குறான், மறுநாள் தூக்கணும். இப்ப பேசுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் எங்க போச்சுன்னு தெரியல பாருங்க. இதுதான் விஷயம். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஜெயின்.